ஹாய். இந்த சேனலில் நம்ம வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கீ பாயிண்ட்ஸ், இதோட கீ பாயிண்ட்ஸ் தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது கீ டிஃப்ரென்ஸ், அதாவது முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போன 2 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்லாம் தனித்தனியாக பார்த்தோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெயினாக வந்து ஒரு டேர்ம்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு டேர்ம்ஸ் எடுத்துப்போம். அந்த டேர்ம்ஸ் வந்து இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் எப்படி சொல்லி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம். ஸோ அந்த ப்ரைமரி மார்க்கெட்டை செகண்டரி மார்க்கெட்டை எப்படிலாம் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட்டை வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரைமரி மார்க்கெட் இன்னொரு நேம் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுற மார்க்கெட் வந்து ப்ரைமரி மார்க்கெட் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த செகண்டரி மார்க்கெட்டை எப்படி சொல்லலாம்னா ஆஃப்டர் மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நம்ம பார்க்குற ஸ்டாக் மார்க்கெட், அதை தான் வந்து இப்போ NSE BSE லிஸ்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ அந்த செகண்டரி மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டை நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவோம், செகண்டரி மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட் அப்படி சொல்லுவோம். ஸோ செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி, ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் புதுசாக உருவாக்கி செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை உருவாக்கி இன்வெஸ்டர்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிப்பாங்க புதுசாக ரெடி பண்ணி. ஸோ செகண்டரி மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் தான் இங்கே வந்து மறுபடியும் விற்பாங்க. ஸோ அங்கே ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் தான் வந்து இங்கே விற்பாங்க, அதாவது ஆல்ரெடி வாங்கின செக்யூரிட்டிஸ் தான் இங்கே விற்பாங்க. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் புது செக்யூரிட்டிஸ், அப்புறம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்க செக்யூரிட்டிஸ் தான் இங்கே வந்து விற்கவோ வாங்கவோ பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறா, ஓகேவா, யாரெல்லாம் ப்ரைமரி மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறா, செகண்டரி மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறா. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூவர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இஷ்யூவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஓனர் ஆஃப் த கம்பெனியும் இன்வெஸ்டருக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கும். ஸோ டைரெக்டாகவே அந்த கம்பெனி மூலமாக அந்த இன்வெஸ்டர் வந்து பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை வாங்கிப்பாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் அந்த ஏற்கனவே வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் தான் இங்கே விற்கிறது இல்லையா, இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே வாங்கவோ விற்கவோ நடந்துப்பாங்க. ஸோ வந்து இதுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை, இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே வாங்கவோ விற்கவோ அந்த சர்க்குலர் ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து டேரெக்டாக ஒரு கம்பெனியும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் சரி டேரெக்ட் லிங்க் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான் நடக்கும். ஸோ இங்கே வைக்க வச்சு அடிக்கடி நடக்காது, லிக்விடிட்டி இங்கே கம்மி தான், பட் ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான். அந்த கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸை உருவாக்கிட்டு கொடுத்துறது, பணத்தை வாங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் தான் வந்து இங்கே வந்து விற்கப்படுது. ஸோ விற்ற செக்யூரிட்டிஸ் தான் வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டர் மூலமாக ஒரு ரொட்டேஷனில் போயிட்டே இருக்குது. ஸோ வந்து அந்த இன்வெஸ்டருக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ஓனருக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்கி மொத்தமாக ரொட்டேஷன் மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இஷ்யூவர்ஸ். ஸோ இஷ்யூவர்ஸ்க்கு இந்த இதுக்கும் லிங்க் என்ன, இந்த இஷ்யூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ டேரெக்டாக அங்கே போய் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இஷ்யூவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்குள்ளே தான் மேட்ரு போட்டிகிட்ருக்கோம், ஷேர்ஸ்லாம் புழங்கிட்டுருக்கோம். இந்த இஷ்யூவர்ஸ் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டோட ஸ்டாப்பு தான். ஸோ இஷ்யூவர்ஸ்க்கு இங்கே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதில் வரக்கூடிய பணம் வந்து டேரெக்டாக எங்கேயுமே இஷ்யூவர்ஸ்க்கு போகாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா 2 சைடும் இன்வெஸ்டர் தான். ஸோ இங்கே வந்து அந்த இஷ்யூவர் எந்த மாதிரி இன்வெஸ்டர் சொல்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் பொதுவாக நம்ம இன்வெஸ்டர்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டிஸ் ஒருத்தவங்க இன்வெஸ்டர். ஸோ அதே இன்வெஸ்டர் தான் அந்த வாங்கிட்டாங்கல்ல, ஸோ ஓனர் ஆஃப் த செக்யூரிட்டிஸ், அந்த இன்வெஸ்டர் தான் இங்கே வந்து இன்னொரு இன்வெஸ்டரை பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்டரோட பங்கு 2 இடத்துலையும் இருக்குது. ஸோ இஷ்யூவர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே மட்டும்தான், ஸோ இன்வெஸ்டர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 இடத்துலையும் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமாக எப்படி வந்து இந்த மார்க்கெட் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ்னால் அந்த நியூ செக்யூரிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் செய்யப்படுது, புது செக்யூரிட்டிஸ் உருவாக்கி அந்த இன்வெஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாரு, ஸோ பர்ச்சேஸ் செய்யப்படுது. புது செக்யூரிட்டிஸ் வந்து இங்கே இந்த இடத்துல தான் வாங்கப்படுது. ஸோ அதே செக்யூரிட்டிஸை இங்கே என்ன ஆகுதுன்னா ட்ரேட் செய்யப்படுது. ஸோ ட்ரேடிங் நடக்குது. அந்த வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸை வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ மெயினாக வந்து இங்கே பர்ச்சேஸ் நடக்குது, செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டீஸ். பர்பஸ்னால் என்ன,
ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட் பர்பஸ் என்ன, செகண்டரி மார்க்கெட்டோட பர்பஸ் என்ன? ப்ரைமரி மார்க்கெட்டோட மெயின் பர்பஸ் தான் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறது. ஒரு கம்பெனி புதுசாக வராங்க, அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமான இந்த ப்ரைமரி மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு பர்பஸ். இதே செகண்டரி மார்க்கெட் ஏன்னா அந்த ஷேரோட சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது இதை தெரிஞ்சுக்கிறத ஒரு முக்கியமான ஒரு பர்பஸாக இது வகிக்குதுன்னா இந்த செகண்டரி மார்க்கெட் வகிக்குது. ஸோ இதில் வந்துட்டு அந்த கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த பர்பஸ், இதில் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எப்படி இருக்குது அதை பார்க்குறது தான் இதில் செகண்டரி மார்க்கெட்டோட பர்பஸ். அப்புறம் வந்து ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், எப்படி வந்து இந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க, இந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து ஒரு பேங்க்கோ இல்லை வந்து ஒரு அண்டர் ரைட்டரை பிடிச்சி ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் மூலமாகவும் அப்புறம் வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த ஏலம் விடும்போது ஒரு பிட்டிங் ப்ராசஸ் மாதிரி நடப்பாங்க, அந்த ஏலம் விடும்போது சொல்லிட்டு ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொறுத்து இங்கே ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இதே செகண்டரி மார்க்கெட் இங்கே ஏற்கனவே வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் தான் இங்கே விற்கிது இல்லையா. ஸோ இங்கே எப்படி ஒரு ப்ரைஸ் டிட்டர்மின் ஆகுதுன்னா எப்படி மார்க்கெட்டில் இனி மூவ் ஆக போகுது, அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்க பொறுத்து இங்கே வந்து அதோட ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன். ஸோ இங்கே எப்படி ட்ரான்சாக்ஷன், ஸோ வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான். ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அந்த இன்வெஸ்டர் வந்து வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த வாங்கப்பட்ட செக்யூரிட்டிஸ் தான் இங்கே விற்க போகிறாங்க. ஸோ விற்றுட்டு இன்வெஸ்ட்டுக்குள்ளே வாங்கோ விற்கோ சொல்லி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன்னா இங்கே நிறைய ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்கும். ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து லிக்யூரிட்டி. ஸோ லிக்யூரிட்டின்னு தெரிஞ்சாலே ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்த்துட்டோன்னே லிக்யூரிட்டி புரிஞ்சிடும். ஸோ லிக்யூரிட்டினா என்னென்னா எவ்வளோ வேகமாக ஒரு பொருளை வந்து கேஷாக மாற்றலாம், ஸோ அந்த ப்ராசஸ் தான் லிக்யூரிட்டி. ஸோ ப்ரைமரி மார்க்கெட் எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேஷாக மாற்ற முடியாது, ஏன்னா ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் தான். நீங்கள் செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ லிக்யூரிட்டி இங்கே ரொம்ப கம்மி. ஸோ இங்கே நீங்கள் லிக்யூரிட்டி வேணும் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட், இங்கே லிக்யூரிட்டி ஜாஸ்தி. ஏன்னா வந்து நீங்கள் ஷேர்ஸை வந்து வாங்கோ விற்கலாம் சொல்லி உடனே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் வாங்க போகிறீங்க, உடனே விற்றுருவீங்க, வாங்கிடுவீங்க. ஓகே. ஸோ எனக்கு பணம் வேணும், ஸோ உடனே விற்றுருவீங்க. ஸோ இங்கே லிக்யூரிட்டி ஜாஸ்தி. ஓகேவா. ஸோ லிக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப கம்மி, அப்புறம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் கீ பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ போன 2 வீடியோவில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்னு போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சா மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சில டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.